மார்னிங் ஐஏஎஸ் அகாடமி கரூரில் இருந்து இன்னைக்கு நம்ம தமிழ்ல ஔவையார் பார்க்க போறோம். சரி, ஔவையாரை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ. எதனால இப்ப குரூப் 4ல உங்களுக்கு காமனா சிலபஸ் கொடுத்திருப்பாங்க. ஔவையார் குரூப் 2ல அதே மாதிரி கொடுத்திருப்பாங்க, குரூப் 1ல இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஒருவேளை நம்ம கொடுத்திருக்க சிலபஸ் 6th to 10th இல்ல டிகிரி ஸ்டாண்டர்ட் இதை தாண்டி ஏதாவது நமக்கு வரும் அப்படிங்கிறப்ப வந்து என்ன நமக்கு தெரியணும் இல்லைங்களா? அதுக்காக ஔவையாரை பத்தி ஒரு கிராஜுவலா ஒரு ஜென்ரலா வந்து என்ன ஔவையாரை பத்தி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இதுக்கப்புறம் நமக்கு டிஎன்பிஎஸ்ல புக் வைஸா என்னென்ன இருக்கு அப்படிங்கறத ஃபர்தரா போக போக ஒன்னொன்னா நம்ம பாத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன, ஔவையாரை பத்தி ஓரலா பார்க்கணும். சரிங்க, ஔவையார் என்பதற்கு தாய் என்பது பொருளுங்க. ஔவையாருக்கு தாய் என்பது பொருள். நெக்ஸ்ட், இவர் பான்குடியில் பிறந்தவர். இவர் எங்க பிறந்திருக்காரு அப்படின்னா பான்குடியில் பிறந்தவர். நம்ம வந்து காமனாவே நம்ம படிக்கிறப்ப என்ன பண்ணிருப்போம், புறநானூறு அகநானூறு இந்த மாதிரி இதுல எல்லாம் ஔவையார் என்ன பண்ணிருக்காங்க, என்ன பாடி இருக்காங்க, இந்த மாதிரி ஜென்ரலா பார்த்திருப்போம். அவர் எங்க பிறந்திருக்காரு, அவருடைய பேரோட பொருள் என்ன, இதெல்லாம் நம்ம ஜென்ரலா பார்த்திருக்க மாட்டோம். ஒருவேளை இந்த மாதிரி நமக்கு கொஸ்டின் கேட்டுட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும், அப்ப நம்ம இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அதுக்காக தான் ஜென்ரல். சரிங்களா? இவர் பான்குடியில் பிறந்தவர். 59 பாடல்களை இவர் பாடியிருக்கார். எத்தனை பாடல்களை பாடியிருக்கார்? 59 பாடல்களை. இப்ப டிஎன்பிஎஸ்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க என்னன்னா, ஔவையார் பாடிய மொத்த பாடல்கள் என்ன? சரி, இந்த 59 பாடல்களும் எந்தெந்த நூல்களில் இடம்பெற்றுள்ளன, யாரை ஒப்பிட்டு கொடுக்கப்பட்டுள்ளது, இந்த மாதிரி என்ன கொஸ்டின்ஸ் கேட்கிறப்ப இந்த மாதிரி உங்களுக்கு வந்து விரிவா எந்த இடத்துல ட்விஸ்ட் பண்ண முடியுமா அந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். அதே மாதிரி அவருக்கு பிறந்த ஊர், அந்த ஔவையாருக்கு என்ன பொருள், இந்த மாதிரி எப்படி வேணாலும் கேட்கலாம். சரிங்க, நெக்ஸ்ட், இவர் வந்து அதியமானின் அவைக்கள புலவர். ஔவையார் யாரு? அதியமானோட அவைக்கள புலவர். அது மட்டுமல்ல, அவர் வந்து ரொம்ப நண்பர். யாருக்கு? அதியமானுக்கு. சரியா? அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் இடையே தூது சென்றவர் யாரு? நம்ம ஔவையார் தான். என்ன பண்றாங்க, அவங்க ரெண்டு பேருக்கு இடையில அதிக ப்ராப்ளம் நடக்கிறப்ப என்ன பண்றாங்கன்னா, ஔவையார் தான் அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் இடையில என்ன பண்றாங்க, தூது போடுறாங்க. என்ன பாட்டு அந்த இடத்துல பாடுறாங்க பாருங்க. இவ்வே பீலி அணிந்து என்ற பாடலை அப்போது பாடினார். இப்ப ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க டிஎன்பிஎஸ்ல, ஔவையார் அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் இடையே தூது சென்ற போது இடம்பெற்ற பாடல், அந்த பாடல் வரிகளை கொடுத்துறாங்க. ஏதாவது 4 பாடல் ஔவையார் பாடிய பாடல் வரிகளை கொடுத்து ஔவையார் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில போறப்ப என்ன பாடல் வந்து இடம்பெற்றுச்சு, அந்த வரிகளை குறிப்பிடு அப்படின்னு கேட்கலாம். ஒருவேளை இந்த பாடலை கொடுத்து இந்த பாடல் எதில் இடம்பெற்றுள்ளது, எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது, யாருக்காக பாடப்பட்டது, இந்த மாதிரி எப்படி வேணாலும் கேட்கலாம். அப்ப என்ன, அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் இடையே தூது சென்றவர் யாரு? ஔவையார். அவர் அப்போது பாடிய பாடல் தான் இது. இவ்வே பீலி அணிந்து என்ற பாடலை அப்போது பாடினார். சரிங்களா? நெக்ஸ்ட், இது அங்கத சுவை உடையது. இந்த பாடல்ல முக்கியமா என்ன பாருங்க, பாருங்க கொஸ்டின் கேட்கறாங்க என்னன்னா, இந்த பாடல் வரிகளை கொடுத்து இந்த பாடலுடைய சுவை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அங்கத சுவை, என்னென்ன சுவைகள் இருக்கோ அந்த சுவைகளை கொடுத்து இதையும் கொடுத்து கேட்கலாம். அப்ப இந்த பாடலுடைய சுவை என்ன, அங்கத சுவை. சரிங்களா? சரி, அடுத்தது, அதியமான் வந்து இறந்து போயிடுறாரு. இறந்து போறப்ப வந்து ஒரு பாடலை பாடுறாரு. என்னன்னா, சிறிய கட் பெரியனே எம் கீழியும் மன்னரே, பெரிய கட் பெரியனே யாம்பாட தாம் மகிழ்ந்து உண்ணும் மன்னரே என்ற பாடலை அதியமான் இறந்த போது பாடினார் ஔவையார். இப்ப இந்த வரிகளை ஏதாவது ஒரு வரிகளை கொடுத்து ஔவையார் யாருக்காக இந்த பாடல் எதற்காக பாடப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். இல்ல, ஔவையார் அதியமான் இறந்த போது எந்த பாடல் வரிகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா? அப்படி இல்ல, இந்த பாடல்கள் வந்து எந்த நூல்களில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? அப்ப என்ன, நம்ம ஒரு பாடல் வந்து யாருக்காக எதற்காக எந்த இடத்தில் எந்த நிகழ்வுக்காக பாடப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப அதை நம்ம படிச்சாதான் நமக்கு என்ன தெரியும். சரிங்களா? நெக்ஸ்ட், அதியமானின் மகன் பொகுட்டுலினை பாடியவர். சரியா? யாருக்காக பாடியிருக்காங்க? அதியமானுக்கு மட்டும் பாடல, அதியமானுடைய மகன் பொகுட்டுலினுக்காகவும் பாடியிருக்காங்க. சரிங்களா? சோழன், பெருநக்கிள்ளி, சேரமான், மாரி வெண்கோ, பாண்டியன், உக்கிர பெருவழுதி ஆகிய மூவரும் சேர்ந்து இந்த காட்சியையும் பாடினார். யாரு? ஔவையார். யாரா இருப்பாருங்க, டிஎன்பிஎஸ்சில ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க. மூவர், அதாவது ஔவையார் 3 மன்னர்கள் இணைந்திருந்த போது பாடப்பட்ட
பாடல் வரிகள் ஏதாவது கொடுத்து கீழே இடம்பெற்றுள்ள வரிகள் என்ன அப்படின்னு கேட்கலாம். அது என்ன பாடல் என்ன நூல்னு கேட்கலாம். ஒருவேளை வந்து இருந்த காட்சி ஒண்ணு சொல்லியிருக்காங்க பாருங்க. சோழ பெருங்கட்கிள்ளி சேரமான் மாரி வெண்கோ பாண்டியன் முக்கிர பெருவழுதி ஆகிய மூவரும் சேர்ந்த போது எந்தெந்த மன்னர்கள் ஒன்றாக இணைந்திருந்த பொழுது சேர்ந்திருந்த பொழுது ஔவையார் வந்து இப்பாடலை பாடினார் அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? பாருங்க அடுத்தது. நீல மணிமெற்று ஒருவன் போல மண்ணுலக பெருமை என்று நெல்லிக்கனி தந்த போது அதியமானை வாழ்த்தியவர். சரிங்களா? இதுல பாருங்க ஔவையார் சம்பந்தமா ஔவையார் ரிலேட்டடா நிறைய பாடல்கள் எக்ஸாம்பிளுக்கு சொல்றதுக்கு. அப்ப ஒரு பாடலை கொடுத்து அந்த பாடல் யாருக்காக எதற்காக எந்த நிகழ்வுக்காக கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். இது சார்ந்து உங்களுக்கு எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. அப்ப ஔவையார் ரிலேட்டடா என்னென்ன மாதிரியான பாடல்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நீங்க கண்டிப்பா நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது. அணுவை துளைத்து எழு கடலை உட்புகுத்தி குறுக தரித்த குரல் அப்படின்னு பாடியிருக்காரு. யாரு என்று திருக்குறளை புகழ்ந்தவர் பிற்கால ஔவையார். ஔவையார் வந்து எத்தனை ஔவையார் வந்திருக்காங்க பின்னாடி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது வருது. சரிங்களா? என்னது? அணுவை துளைத்து எழு கடலை உட்புகுத்தி குறுக தரித்த குரல் என்று திருக்குறளை புகழ்ந்தவர் பிற்கால ஔவையார். இப்ப இந்த பாடலை கொடுத்துட்டு இந்த பாடல்ல எந்த கால ஔவையார் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பண்ணணும்? பிற்கால ஔவையார். சரிங்களா? ரெண்டாவது திருக்குறளை ஒப்பிட்டு பாடுறப்ப எந்த திருக்குறளை ஒப்பிட்டு பாடினாங்க அப்படின்னு கூட கேட்கலாம். சரிங்களா? அணுவை துளைத்து எழுகடலை உட்புகுத்தி குறுக்க தரித்த குரல். சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது. பாரியின் மகளான அங்கவை சங்கவை என்ற இரு பெண்களுக்கும் திருமணம் செய்து கொடுத்தவர் யாரு? ஔவையார். பாரியுடைய மகள்கள் யாரு? 2 மகள்கள். யாரு? அங்கவை சங்கவை. சரிங்களா? யாரு? அங்கவை சங்கவை தான் என்னது? பாரியின் 2 மகள்கள். இவங்க 2 பொண்ணுங்களுக்கு யார் கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காங்க? நம்ம ஔவையார் தான் பண்ணி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சரி, அடுத்தது பாருங்க. இலக்கிய வரலாற்றுல நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா ஔவையார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிற்கால ஔவையார் பின்னாடி பார்க்கலாம்னு சொன்ன பாத்தீங்களா? கொடுத்துறாங்க பாருங்க. இலக்கிய வரலாற்றில் 5 ஔவையார்கள் உள்ளனர். சரிங்களா? தமிழ் மேஜர் மட்டும் எடுத்து படிச்சவங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம வந்து இப்ப எக்ஸாமுக்கு படிக்கிறோம், குரூப் 4 படிக்கிறோம், குரூப் 2 படிக்கிறோம், குரூப் 1 படிக்கிறோம்னா அது ரிலேட்டடா அது என்னென்ன இருக்கு அப்படின்னு தான் பார்ப்போம். டீப் அண்ட் டெப்தா நம்ம பார்க்க மாட்டோம். அப்ப ஔவையார் சார்ந்து உங்களுக்கு கொஞ்சம் டெப்தா கேட்டாங்கன்னா நம்ம தெரியணும் இல்லைங்களா? சரியா? இலக்கிய வரலாற்றில் 5 ஔவையார்கள் உள்ளனர். சரிங்களா? சுட்ட கனி வேண்டுமா சுடாத கனி வேண்டுமா முருகன் கேட்ட புராண ஔவையார். யாரு? புராண ஔவையார் 1. சரிங்களா? சுட்ட கனி வேண்டுமா சுடாத கனி வேண்டுமா என்று முருகன் எக்கால ஔவையாரை பார்த்து கேட்டார் அப்படின்னு கூட கேட்கலாம். சரிங்களா? அப்ப என்னது? புராண ஔவையார் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சதா எழுத முடியும். சரிங்களா? அடுத்தது. அதியமானை பாடிய புறநானூற்று ஔவையார். சரிங்களா? அதியமானை பாடிய புறநானூற்று ஔவையார். அடுத்தது. அப்ப புறநானூறுல தான் என்னது? அதியமானை பத்தி சொல்லியிருக்காங்க. ஆத்துச்சூடி கொற்றை வேந்தன் மூதுரை நல்வழி போன்ற சிறுவர் நீதி நூல்களை பாடிய சோழர் கால ஔவையார். சரிங்களா? 3rd பாயிண்ட் வந்துச்சுங்களா? முதல்ல என்ன சொல்றாங்க? 5 ஔவையார் இருக்காங்க. புராண ஔவையார், புறநானூற்று ஔவையார், அப்புறம் என்னது? சோழர் கால ஔவையார். இப்ப கேக்குறாங்க ஆத்திச்சூடி இதுல வந்து ஏதாவது ஒரு நூல்களை இல்ல 4 நூல்களை கொடுத்து இது வந்து எந்த நூல்களில் இடம்பெற்றுள்ளது, எந்த கால அரசர் அப்படின்னு கேட்கலாம். எந்த கால? சோழர் காலத்துலதான் என்னது இந்த இதை பத்தி சொல்லியிருக்காங்க. இதுல என்ன கண்டென்ட் இருக்கோ அது சோழர் காலத்தை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த சோழர் கால ஔவையார். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட். தனி பாடல் திரட்டில் உள்ள சில பாடல்களை பாடிய இடைக்கால ஔவையார். என்ன சொல்றாங்க? தனி பாடல் திரட்டில் உள்ள சில பாடல்களை பாடிய இடைக்கால ஔவையார். அப்ப என்னது? 4th பாயிண்ட் வந்துச்சு. சரிங்களா? அதாவது 4வது இது வந்து எத்தனை மொத்தம் 5 ஔவையார் சொன்னாங்க. இதுல 4வது ஔவையார் வந்துச்சு. சரிங்களா? விநாயகர் அகவல் ஞான குரல் பாடிய பிற்கால ஔவையார். விநாயகர் அகவல் ஞான குரல் பாடிய பிற்கால ஔவையார். அப்ப 5 ஔவையார் வந்து இதுல இடம்பெற்றாங்க. அப்ப ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி இது எக்கால ஔவையார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு அது கன்ஃபார்மா தெரிஞ்சாதான் படிச்சாதான் தெரியும். சரிங்களா? ஏன்னா ஒருவேளை நமக்கு புக்குல விட்டு நமக்கு ஔவையார் சம்பந்தமா ரிலேட்டடா வெளியில வந்துருச்சு அப்படின்னா ஔவையார் சம்பந்தமா நமக்கு தெரிஞ்சாதான் எழுத முடியும். அதனால அவரை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான் இருக்கு. சரிங்களா?
தாயோடு அறுசுவைப்போம் தந்தையோடு கல்விப்போம் என்று பாடியவர் தனிப்பாடல் திரட்டு அவையார். இப்ப தனிப்பாடு திரட்டல் அவையார்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 இது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்து இதை கேட்டாங்க அப்படின்னா நம்ம அது தெரிஞ்சாதான் நம்ம எந்த கால அவையாரும் தெரிஞ்சாதான் நம்ம எழுத முடியும். சரிங்களா? மலைநாடு வேலம் உடைத்து சோழ வளநாடு சோறுடைத்து பாண்டி நாடு முத்துடைத்து தொண்டை நாடு சான்றோர் உடைத்து என்பது ஔவையார் வாக்கு. இப்ப ஔவையார் வாக்கு கொடுத்து அதாவது சோறு உடைத்து முத்துடைத்து சான்றோர் உடைத்து வேலம் உடைத்து அப்படின்னு கொடுத்து இது வந்து எந்த நாட்டிற்காக உடைத்தது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம் டிஎன்பிசில. சரிங்களா? இப்படி கேட்கலாம். ஔவையார் வாக்கு தொண்டை நாடு அப்படின்னு போட்டு டேஷ் கொடுத்து என்ன உடைத்து அப்படின்னு கேட்கலாம். இல்ல சான்றோர் உடைத்து என்பது ஔவையார் வாக்கு எந்த நாட்டில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? அப்ப ஔவையாரை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோஸ் எப்படிலாம் இருக்கு என்ன மாதிரி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா பார்த்தோம். இனிமேல் நம்ம என்ன பண்ணலாம், ஔவையார் சம்பந்தமா புக்ல என்னென்ன எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது என்கொயரிஸ் இருக்கு அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடுறோம். நம்ம பவானி ஐஏஎஸ் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.